ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிடத்தை பெறுவான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தான் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி ஜீவக்கிடத்தை பெறுவான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேகர் சோதனையை சகிக்க முடியாமல் இன்றைய நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், சீஷன் என்று சொன்னால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் எவ்வளவோ சோதனைகளை சகித்திருக்கிறார். அவரை காரி துப்பினார்கள், அவரை கேவலமாய் பேசினார்கள், கூட இருக்கிறவனை காட்டி கொடுத்தார்கள், நிந்தித்தார்கள், அவமதித்தார்கள். அவ்வளவு பாடுகளையும் பொறுமையோடு கூட ஆண்டவர் சகித்து சிலுவையில் ஜெயித்து மரித்து அடக்கம் பண்ண வெற்றி வேந்தராய் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இவருக்கு 2:18 சொல்லுகிறது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதனாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட பாடுகள் சோதனைகள் இந்த உலகத்தில் மனுஷருக்கு வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் உண்மையுள்ளவர் என்று இந்த வேத வசனம் சொல்லுது. எப்படி உண்மையுள்ளவர்? மனுஷருக்கு வருகிற சோதனை தான் உங்களுக்கு வரும். அதுவும் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுவதற்கான இடம் கொடுக்க மாட்டார். சில காரியங்களை வைத்து சோதித்து பார்ப்பார் ஆண்டவர்களை. சோதித்த பிறகுதான் நீங்கள் பொன்னாக விளங்க முடியும். சோதனைக்குட்படுத்தாமல் நீங்கள் ஜொலிக்க முடியாது. சோதனையே வேண்டாமன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எப்பவுமே பார்க்கிற ஆண்டவர் சோதித்து நம்மை விளங்கச் செய்கிறவர் மாத்திரமல்ல, ஜீவ கிடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்பவுமே தேர்வுக்கு போவாங்கன்னு சொன்னால் கொஸ்டின் ஷீட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் தேர்வுக்கு போகும்போது கொஸ்டினோடு கூட சேர்த்து ஆன்சர் ஷீட்டையும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று சொன்னால், அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான போக்கையும் அந்த சோதனை தாங்கத்தக்கதான பலனையும் கூட அனுப்பிவிடுவார் ஆண்டவர். எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கட்டுங்க, யோபுக்கு வந்துச்சு சோதனை, யோசேப்புக்கு வந்துச்சு. அதிலிருந்து அதை தாங்கிறதுக்கான பலன், அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான போக்கையும் கர்த்தர் உண்டாக்கி வருகிறார். தானியேலுக்கு ஒரு சோதனை, பவுலுக்கு வந்த சோதனைகள், இன்றைக்கு நமக்கு வருகிற சோதனையில் நம்ம புலம்பாத படிக்கு முறுமுறுக்காத படிக்கு, ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ சோதனை, ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய போராட்டம், நான் எல்லா காரியங்களும் கரெக்டாக இருக்கிறேன்னு நீங்கள் புலம்ப வேணாம். கர்த்தர் நிச்சயமாக அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு உதவி செய்து அந்த சோதனை தாங்கத்தக்கதான கிருபையும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் நிச்சயமாய் வழியையும் கர்த்தர் உண்டாக்குவதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மட்டும் கொஞ்சம் சகிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி எங்கோ போயிருக்கலாம். சகிக்காதனால தான் இன்றைக்கி திரும்ப சோதனையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனம் உங்களை பலப்படுத்தும் என்று. நீங்கள் சோதனை சகித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வருகையில் ஜீவக்கிடத்தை கொடுப்பதற்கு நம் தெய்வம் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாக இந்த நாளில் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரெல்லாம் சோதனையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு கூட இருக்கிறாங்களப்பா, அதிலிருந்து சகித்து மீண்டு வருவதற்கு நீங்கள் பலப்படுத்துங்க. அதிலிருந்து வருவதற்கான வழியையும் வாய்க்காலையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சோதனைகள், வேதனைகள் மாறட்டும் அப்பா. நீங்கள் உதவி கர்த்தர் நீட்டி அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.